ஹே காய்ஸ், ஒரு சிக்கன் டிக்கா மசாலா ரெசிபியோட வந்துட்டோம்ல. கழுவி சுத்தம் செஞ்ச 1/2 kg போன்லெஸ் சிக்கனோட 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் பாகிஸ்தானி காஷ்மீரி பசார், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் தூங்க வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு தூங்குனவனை எழுப்பி இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தது தான். இதை நான் நிறைய தடவை போனோட பெரிய பெரிய சிக்கன் பீசஸாக ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. கிட்ஸுக்காக குட்டி குட்டியாக ட்ரை பண்ணலான்னு நினச்சது கொஞ்சம் ஃபால்ட் ஆயிருச்சு. இப்போ நல்லா சிக்கன் ஓரளவுக்கு 70% வெந்தோடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். கிட்டத்தட்ட வெங்காயம் நல்லா அந்த கேரமலைஸ்டு ஸ்டேஜ் கிட்டத்தட்ட வரும்போது இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ அவன் கூட அப்படியே 2 தக்காளியை நல்லா ஃபைனாக பியூரி பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இந்த கிரேவிக்கு 1 டீஸ்பூன் சால்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு 1/2 கப்பு தண்ணியும் விட்டு நல்லா ஒரு தடவை இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி இதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு வறுத்து ஓரமா எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இப்போ இந்த மசாலாவோட போட்டு இந்த மசாலா அந்த சிக்கன் மேனியில படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தயிர், எல்லா டைம்லயுமே நம்ம தயிரை முன்னாடி ஆட் பண்ணுவோம், பட் இந்த டிஷ்ஷுக்கு தயிரை லாஸ்ட்ல ஆட் பண்ணி அவன் கூட ஒரு 1/2 கப்பு தண்ணியும் விட்டு உப்பை செக் பண்ணி பார்த்தேன், உப்பு பத்தலை. ஸோ இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நம்ம தலைவன் சூப்பரா ரெடி ஆயிருவான். மலை சாரல் மாதிரி கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். முடிஞ்ச வரைக்கும் சிக்கனை மீடியம் பீஸா எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணோம்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அது ரோஸ்ட் பண்ணும் போதே வந்திருக்கும். மசாலா போட்டதுக்கப்புறம் சிக்கனை மினிமம் ஒரு 30 நிமிஷமாச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் செஞ்சாதான் நல்லா மசாலாலாம் இறங்கும் ரோஸ்ட் பண்ணும் போது. டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் சிக்கன் பீசஸ் தான் கொஞ்சம் சொதப்பிருச்சு. நான் பாகிஸ்தான் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு பதில் 1 டீஸ்பூன் தனியா யூஸ் பண்ணலாம். இந்த வீக்கெண்டில் நீங்களும் உங்கள் கிச்சன் தியேட்டரில் ட்ரை பண்ணிவிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்லை மொக்கா வாங்குச்சான்னு சொல்லுங்கள். நன்றி.